ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் வ்ளாக் சேனல். நான் இன்றைக்கி எக் மசாலா மேகி எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம் தான். வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் மேகி மட்டும் தனியாக வேக வச்சுக்கிறேன். ஒரு மேகிக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி 1 டீஸ்பூன் ஆயில் போட்டு ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இந்த பக்கம் எக் மாஷ் பண்ணிக்கிறேன். மேகி ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேகி தண்ணி இல்லாமல் வடிகட்டிடுங்க. தண்ணியெல்லாம் வடிகட்டினதும் அது கூடவே 1 கிளாஸ் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க, பச்சை தண்ணி. அந்த மாதிரி பண்ணுறனால மேகி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மேகி இன்ஸ்டன்ட் மேகியை விட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஸ்டன்ட் மேகி சூடாக சாப்பிடும் போது மட்டும்தான் நல்லாயிருக்கும். இந்த மேகி அப்படி இல்லை, சூடான அப்புறம் கூட நல்லா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் மாஷ் பண்ணியிருக்கிற எக்கு ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன். பேன் சூடானதும் அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். இதில் நான் மாஷ் பண்ணியிருக்கிற எக்கு கூட நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் உப்பு கலந்துருக்கேன் ஆல்ரெடி. இப்போ அது தனியாக ஃப்ரை பண்ணிக்கிறேன். 2 ஆனியன் சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இஞ்சி ஒரு சின்ன சைஸ் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 10 பல் பூண்டு, அதையும் சின்னதாக மாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இதையும் சின்னதாக சாப் பண்ணிக்கிறேன். இந்த சாப்பர் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவசரமாக சமைக்கும் போதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இது கூட 2 தக்காளி கூட சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு கேரட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பீன்ஸ், கேபேஜ் கூட இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த டைமில் எக்கும் ஃப்ரை ஆகிடுச்சு. அது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிட்டு திரும்பி அதே பேனில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு கலந்து நல்லா வேக விட்டுறேன். ஒரு 5 மினிட்ஸ் ஆனதும் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே அதில் போட்டுட்டு அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, மேகி மசாலா பேக்கெட்டில் இருக்கும் இல்லைங்களா, அது ஒரு 6 பேக்கெட் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா கலந்துட்டு அது கூட தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் ஆனதும் கேரட்டையும் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கேரட் வேகிறதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் அது நல்லா வேகட்டும். இப்போ கேரட் நல்லா வெந்துருச்சு. நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சனால சீக்கிரமாக வெந்துடும். இதில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த நூடுல்ஸை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ண எக்கும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எக் மசாலா மேகி ரெடி ஆகிடுச்சு.